பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமை பொருந்தின ஒரே தேவனுடைய நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் இப்போ 3ஆம் பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். முதல் 2 பகுதியில் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோங்கிறத எல்லாருமே நினைவில் வைத்து கொண்டிருப்பீங்க. மனிதனை குறித்த ஆராய்ச்சியை நாம் செய்வோம் என்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற தேவனுடைய நித்திய தேவத்துவம் என்ன என்பதை நாம் கண்டுபிடித்து விடலாம். அதை தேவனே நமக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கும்போது எவ்வளவு ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம் பாருங்களேன். வீணான முரட்டாட்டம், வீணான ஆர்கியூமெண்ட், வீணான யாரோ ஒருத்தர் நமக்கு போதிச்சுட்டாங்க, யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லிட்டாங்க. இங்கே எவ்வளவு பெரிய ஆள் நீங்கள் கொண்டு வாங்க, அது எவ்வளோ பெரிய டிகிரி வாங்கினவங்களாக இருக்கட்டும், எவ்வளோ அனாயிண்டடாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், அவங்க தவறாக போதித்திருந்தால் தவறு தான். வேதத்திற்கு முரண்பட்ட எந்த கருத்துக்களையும் இங்கே நாம் கொண்டு வரப்போவது இல்லை. இதை நினைவில் வைத்துக்கொண்டு 3ஆம் பகுதிக்குள்ளே இப்போ நாம் போக போகிறோம். அனைவரையும் அன்போடு கர்த்தருடைய நாமத்திலே அழைக்கிறேன். இப்போது மனிதனை குறித்த இந்த ஆராய்ச்சியில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏன்னா மனுஷனை எப்படி உண்டாக்கினார்னு தெரிஞ்சுக்கிட்டா மனுஷனை குறித்த ஆராய்ச்சிக்குள்ளே நாம் இப்போ போயிடுவோம் இல்லையா? எப்படி தேவன் உண்டாக்கினார்? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, எவ்ரி வேர்ட் கவுண்ட்ஸ். நீங்கள் தயவு கூர்ந்து ஒவ்வொரு வார்த்தையையும் கருத்தாக உன்னிப்பாக கவனிங்க. ஏன்னா அது வெளிப்படுத்தினவர் தேவன். ஆகையினால இந்த வார்த்தைகளில் சிறு தவறு நான் செய்தாலும் எனக்கு நீங்கள் புரிய பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். இப்போ இந்த ஒரே வசனத்தில் மிக அழகான 3 காரியங்கள் விளக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இது புரியுது, உங்களுக்கும் அப்படி புரியும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நம்ம அனைவரையுமே சரியான புரிதலுக்குள்ளாக நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். மனுஷனை பூமியின் மண்ணினால் ஆண்டவர் உருவாக்கினார். அது நம்முடைய சரீரம். உருவாக்கின தேவன் அவருடைய சுவாசத்தை நம்முடைய நாசியில், அதாவது மண்ணான சரீரமாக படுத்து கிடந்த நாசியில், ஆதாமுடைய நாசியில், அதாவது நம்முடைய முதல் தோற்றம் அவர்தான். அப்போது அவருடைய நாசியில் தேவன் ஊதுகிறார். ஊதின உடனே அந்த மனுஷனுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, ஜீவ ஆத்துமாவானான். மனுஷன் என்னவா மாறிடுறான்? ஜீவ ஆத்துமாவாகிறான். அப்படின்னா மண்ணானது தேவனுடைய சுவாசத்தை பெற்ற உடனே அந்த மனுஷனுக்குள்ளாக ஆத்துமா உருவாகிறது. அது ஜீவனை பெற்ற ஆத்துமாவாக இருக்கிறதுனால அதை ஜீவாத்துமா என்று வேதம் குறிப்பிடுகிறது. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, மண்ணினால ஆதாமனுடைய சரீரம் உருவாக்கப்பட்டது. தேவன் அந்த சரீரத்திற்கு சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். அந்த சுவாசம் போன உடனே அவன் எதை பெற்றுக்கொண்டான்? ஜீவ ஆத்துமாவை பெற்றுக்கொண்டான். இதில் ஏதாகிலும் தவறு இருக்கிறதா? நான் தவறாக புரிந்து கொண்டேனா? மனுஷனுக்கு மண்ணினால சரீரம், தேவனுடைய சுவாசத்தினால ஆவி, அவன் ஆத்துமாவை பெற்றுக்கொண்டதுனால ஜீவ ஆத்துமா. இதை நினைவில் வைத்து கொள்ளுவோம் என்று சொன்னால் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். என்னன்னா, இதில் தெளிவு, நமக்கு இந்த தெளிவு நிச்சயமாக வரணும். ஏன்னா இதில் 3 காரியங்கள் மிக விசேஷமாக தேவனாலேயே தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ளுவோம். இதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போது இந்த மனுஷன் மாத்திரமே தேவ சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறான். ரூபமும் தேவனுடைய ரூபமாகத்தான் ஆதியில் இருந்தது. தேவனுடைய சாயலை மனிதன் பெற்றவனாக இருந்தான். அதை அவன் இழந்துட்டான். அதை குறித்து நாம் அப்புறம் பேசுவோம். அப்போது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனிப்போம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது மனுஷனுக்குள்ளாக வேறொரு மனிதன் இருக்கிறான். அவன் உள்ளான மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உள்ளான மனுஷனில் வல்லமையாய் நாம் பலப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இப்போது இன்னமும் கொஞ்சம் கிளியரன்ஸ் நமக்கு வந்திருக்கு இல்லையா? உள்ளான மனுஷன் ஒருவன் இருக்கிறான், புறம்பான மனுஷன் ஒருவன் இருக்கிறான்.
புறம்பான மனுஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது நம்முடைய சரீரம். உள்ளான மனுஷன் அநேகருக்கு தெரியலன்னா அது நம்முடைய ஆத்துமா. அது எப்படி ஆத்துமா என்பதை குறித்து நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேத வசனங்களின் மூலமாகவே நாம் அறிய போகிறோம். புறம்பான மனிதன் சரீரம், உள்ளான மனிதன் ஆத்துமா. அப்போ இந்த இருவருக்கும், இந்த ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் ஒரு இணைப்பை தேவன் உண்டாக்குகிறார். அது என்னங்கிறத அடுத்த சில வசனங்களை நாம் வாசிச்சிருவோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் அப்படிங்கிறார். அதாவது உள்ளான மனுஷன் புதிதாகணும், உள்ளான மனிதனில் நாம் நாளுக்கு நாள் பலன் அடையணும், அது புதிதாக்கப்படணும்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல அந்த உள்ளான மனிதன் யாருங்கிறத தெளிவுபடுத்தும்படி மனம் புதிதாகணும் அப்படின்னு சொல்கிறார். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்போ நாம் மனுஷனை குறித்த ஆராய்ச்சியில் ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது சரீரமானது மண்ணினால் உருவாக்கப்பட்டது. அந்த சரீரத்திற்கு தேவன் தம்முடைய சுவாசத்தை நாசியிலே ஊதும் பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவானான். ஆகவே மனிதன் ஆவி, சரீரம், ஆத்துமா அல்லது சரீரம், ஆவி, ஆத்துமா, இந்த மூன்றும் உடைய ஒரு மனிதன். இப்போ பார்த்தீங்கன்னா சரீரமும் ஆத்துமாவும் இருந்து ஆவி இல்லாமல் போனால் அது நிச்சயமாகவே செத்து போன மனிதன். ஆவி இல்லைன்னா மனிதன் பூமியில் இருக்கவே முடியாது. சரீரம் இருக்கிறது, ஆவி இருக்கிறது, ஆனால் ஆத்துமா இல்லை. அப்படின்னா ஆத்மா மௌனமாகிவிட்டது. அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க, வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்கிறாரு. என்ன சொல்லணும்னா அது ஒன்றுமே இல்லை, ஒரு பிரயோஜனமற்ற ஒரு ஜடமாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் பலர் இருக்கிறாங்க. ஆனால் ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் இணைந்தவன் தான் மனிதன். இதில் ஒன்று போனாலும் அவன் மனிதனாக நார்மலாக உலகத்தில் ஜீவிக்க முடியாது. இப்போது இதை இன்னும் டீப்பாக ஆராயணும்னு தான் நான் இப்போ இவ்வளவு வசனங்களை வாசித்தேன். அதில் எபேசியரில் உள்ளான மனுஷன் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுகிறது. ஒரு முக்கியமான குறிப்பு வருகிறது. கொரிந்தியரில் புறம்பான மனுஷனும் உள்ளான மனுஷனையும் குறித்து வேதம் பேசுகிறது. அப்போது புறம்பான மனுஷன் என்பது நம்முடைய சரீரம். உள்ளான மனுஷன் யார் அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? உள்ளான மனுஷன். அப்போது ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வந்துட்டோம்னா மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. மேலும் நாம் வாசித்தது போல புதிதாக்கப்படுவதும் மறுரூபமாகுவதும் ரெண்டும் எல்லாமே ஒன்று தான். அப்போது கொரிந்தியரில் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும், புறமான மனுஷனானவன் நாளுக்கு நாள் அழியணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ ரோமரில் பார்த்தோன்னா மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்போ ஒரு ஸ்டெப்பு அதிகமாக போயிருக்கு. என்னென்னா நம்ம மனம் என்பது உள்ளான மனிதனாக இங்கே வேதம் குறிப்பிடுகிறது. அப்போ இந்த மனம் என்பது என்ன என்பது இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகணும்னா கொலோசையில் நம்ம பார்த்தோம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களேன்னு சொல்கிறார். அப்போது
மனம் புதிதாக வேண்டும். அப்படி மனம் புதிதாகும் பொழுது தேவன் அதை எப்படி குறிப்பிடுகிறார்னா, புதிய மனுஷனை இங்கு தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த மனிதன் எப்படி புதிதாக மாறினான் என்று சொன்னால் வேற எந்த காரியமும் கிடையாது. நம்முடைய தேவனை பற்றிய அறிவை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டதினாலே பூரண அறிவு நமக்கு வந்து புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த பூரண அறிவை பெறும்படியாகத்தான் நாம் இன்னும் தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவனை குறித்த பூரண அறிவு நமக்கு வர வேண்டும். அந்த பூரண அறிவு அடையும்படி புதிய மனுஷனை நாம தரித்து கொண்டோம். அந்த புதிய மனுஷன் யாரு? உள்ளான மனுஷன், உள்ளம், மனம் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கு இல்லையா? எபேசியருக்கு வந்துட்டோம்னா அது இன்னமும் அழகாக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய மனுஷன் நீங்கள் களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. பார்த்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த உள்ளான மனுஷன் என்பவன் மனம், உள்ளம், இந்த மனமும் உள்ளமும் சேர்ந்தது தான் ஆத்துமா. இதை தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய, அது எண்ணிறந்த வசனங்கள் இருக்கிறது. அது எல்லாத்தையும் நம்ம தியானிச்சோன்னா நமக்கு டைம் பத்தாது. அதை நான் உங்களுக்கு கோட்டிங்கில் வேணால் முடிஞ்சால் கொடுக்குறேன். இல்லை வேணும்னு சொல்கிறவங்களுக்கு அந்த மனம், உள்ளம், சிந்தை, ஆத்துமா இவைகள் எல்லாம் இருதயத்திற்குள்ளாக இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தும்படியான ஒரு செக்மெண்ட் வேணால் நம்ம அதிகமாக அப்புறமா பேசலாம். ஒரு மனிதன் என்பவன் ஆவி, ஆத்துமா, சரீரம் உள்ளவன். இதை நாம் தெளிவுபடுத்தி கொண்டால் போதும். அதற்காகத்தான் இந்த எபேசியரில் கூட என்ன சொல்லியிருக்குன்னா, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் வருது. எப்போ தேவன் முதலாக மனிதனை சிருஷ்டித்தாரோ அவனை சிருஷ்டிக்கும் பொழுதே அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவன் அந்த பழத்தை தின்று தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே அவனுக்கு அந்த சாயல் அற்று போயிற்று. இப்போ நம்ம ஒவ்வொரு மனிதர்களும் நம்முடைய பழைய மனுஷனை களைந்து இந்த புதிய மனுஷனாகிய தேவனுடைய சாயலை பெற்ற மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய கட்டளை. அப்போது ஆவி, ஆத்துமா, சரீரம் என்பது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த மூன்றும் சேர்ந்தவன் தான் மனிதன். இது நிறைய வசனங்கள் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20-30 வசனங்களுக்கு மேலே நான் குறித்து வைத்திருக்கிறேன். அது எல்லாவற்றையும் நான் இங்கே கோட் பண்ணேன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். எனக்கு சந்தேகமாக இருக்குது, எனக்கு நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தெரிவிங்க. உள்ளான மனுஷன் என்பவன் ஆத்துமா தான். இந்த ஆத்துமா இருதயத்தில் இருக்கிறது அப்படிங்கிற விளக்கம் வேணும்னா நான் தனியாக அதற்கான ஒரு வீடியோ போடுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. வேணும்னா உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் அந்த வசனங்களை எல்லாம் நான் அனுப்புகிறேன். இப்போது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிச்சிட்டோம்னா இந்த 3 ஆள் தத்துவங்களுக்குமான அதாவது 3 நிலைமை மனுஷனுடைய, நான் எப்படி இந்த விளக்குறதுன்னு தெரியல, 3 ஆளுமை அப்படின்னு சொல்கிறதா, மனிதனுடைய 3 பாகங்கள் அப்படின்னு சொல்கிறதா எப்படின்னு எனக்கு புரியலை. ஆனால் இந்த 3 காரியங்களை தேவன் இங்கே விளக்குறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் அப்படின்னு சொல்றார். இதுல எனக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்க அப்படி அந்த பகிர்வை பெறுகிற நீங்கள் உங்களுக்கு ஏதாகிலும் சந்தேகம் இருந்தால், அல்லது நான் தவறாக தியானிக்கிறேன், தவறாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு கூர்ந்து கமெண்ட்ஸில் போடுங்க. விவாதம் பண்ண வேண்டாம், கமெண்ட்ஸில் போடுங்க. வசன ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுங்க. அப்போது இங்கே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன விஷயத்தை நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன்னா, சரீரம், ஆத்துமா, இது ரெண்டுத்தையும் தேவன் நரகத்தில் அழிக்க வல்லவர் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ ஆவி என்பதை குறித்து இங்கே வரலையேன்னு நீங்கள் நினைக்கலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு மனிதனுடைய இங்கே மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனம் எதை சொல்லுகிறது என்றால், மரணத்திற்கு பின்னாக நடக்கக்கூடிய காரியங்களை அவர் சொல்லுகிறார்.
ஒரு ஒரு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள் ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளை கொல்லுகிறதற்காக வருவார்கள். ஆனால் அவங்க சரீரத்தை மாத்திரம் தான் கொல்ல முடியும், ஆத்துமாவை கொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த ஆவி எங்கே போச்சு நீங்கள் கேட்கலாம். ஒரு மனிதன் இந்த பூமியை விட்டு பிரியும் பொழுது அவனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது அப்படின்னு வசனம் தெளிவுபடுத்துகிறது. அப்போது இம்மூன்றும் இணைந்து தான் ஒரு மனிதன். இதில் யாருக்காகிலும் எந்த சந்தேகமும் இருந்தால் சொல்லலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார் அப்படின்றார். இப்படி நிறைய வசனங்களை நாம் கோட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். யோபுல நிறைய வசனங்கள் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நேரம் அதிகமாகும். மனிதனை நாம் அறிந்து கொண்டோம். மனிதனிடத்தில் 3 முக்கியங்கள் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம். இந்த 3ம் இணைந்தவன் தான் மனிதன். இதில் ஒன்று மிஸ் ஆனாலும் அவன் ஒன்று பூமியில் இருக்க முடியாது, அவன் மனிதனாய் இருக்க முடியாது. நம்ம இங்கே என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னா, தேவனை பற்றிய அறிவை அவர் ஏற்கனவே நமக்கு உலகம் உண்டானது முதற்கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே அவர் தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை தேவனே வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ தேவனை குறித்து அறிகிறதற்கு முதலாவது மனுஷனை நாம் பார்க்கணும்னு பார்த்தோம். மனுஷனை பார்த்தா அவன் 3 முக்கியங்களால் ஆனவன். அது ஒன்று ஆவி, இன்னொன்று சரீரம், இன்னொன்று ஆத்துமா. அப்போது இதற்கு இணையாக கர்த்தரை ஆதியாகமத்தில் தான் நாம் தேடணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை நம்ம பார்க்கணுமே. பார்க்கலாமா? தயவு கூர்ந்து என்னோடு கூட ஐக்கியப்படுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நாம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதற்கு கீழ்ப்படிந்து மிக சரியாக நேரடியாக உலகம் உண்டானது முதற்கொண்டு நாம் ஆராய்ச்சி செய்ய வந்திருக்கிறோம். ஆகையினால இதை சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு வந்துட்டோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தைன்னா 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் முதல் 2 வரிகளை முதல்ல நாம் படித்தா போதும். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது, ஆதியாகமத்தில் 1 அதிகாரம் 1வது வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு இருக்கு இல்லையா? அவர் யார் என்றால் பிதாவாகிய தேவன். பிதாவை குறித்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், முதல் வெளிப்பாடு தெளிவாக ஆதியாகமத்திலேயே முதல் வசனத்திலேயே நமக்கு வந்துவிட்டது. பிதாவை குறித்த துவக்கத்திலிருந்து தான் நாம் வேதாகமத்துக்குள்ளவே நுழைகிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இங்க வெளிப்படையாகவே தேவ ஆவியானவர் அப்படிங்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்த நேரிடையான வெளிப்படையான தெளிவான வெளிப்பாடை வேதம் கொடுத்து விட்டது. இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு நாம் வந்துருவோமே. 3வது வசனம் சொல்லுகிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இதை நாம் புரிந்து கொள்ள மீண்டுமாக 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் தொடக்கத்திலிருந்தே நான் படிச்சிடுறேன். அப்போ நமக்கு இன்னும் நல்லாவே புரியும். நான் செகண்ட் பார்ட்டை மட்டும் படிக்கலான்னு பார்த்தேன், பட் தொடக்கத்திலிருந்தே படிக்கிறேன். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த டிஃப்ரென்சியேஷனை நாம் நிச்சயமாக திறந்த மனதோடு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிதா தான் சகலத்தையும் உண்டாக்கினார். சகலம்னு சொன்னால் நத்திங் எக்ஸ்க்ளூடட்,
எல்லாமே இன்க்ளூடட். ஒரு துளியும் அதில் இந்த சகலம் என்ற வார்த்தைக்கு அப்பாற்பட்டது கிடையாது. அவர் உண்டாக்காத பொருள் ஒன்றுமே கிடையாது. அதையும் குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ பிதா தான் உண்டாக்குகிறார். ஆனால் யாரை கொண்டு, யார் மூலமாக உண்டாக்குகிறார்னா, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரை கொண்டு தான் உண்டாக்குகிறார். அதுதான் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 இந்த 3 வசனங்களிலுமேயே பிதா, பரிசுத்த ஆவியானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் பூமிக்கு வந்த பிறகு தான் அவருக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயர். ஆனால் பரலோகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு தேவனுடைய வார்த்தை என்ற பெயர். இதை நம்ம வாசிப்போம். நான் வேகமாக அதை உங்களுக்கு அறிவிச்சிட்டேன். நம்ம டிஸ்கஷன் அப்படியே தொடர்ந்து போகும்பொழுது நாம் அதை வாசிப்போம். இப்போ கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலேருந்து நான் வசனத்தை வாசிக்கிறேன். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. இன்னும் எவ்வளோ கிளியர் டீட்டெயில் நமக்கு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பட்டவர்த்தனமாக அப்படியே கிறிஸ்டல் கிளியராக வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று இல்லையா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ இங்கே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் பிதாவானவர் சகலத்தையும் சிருஷ்டித்தார். அதை தான் கொலோசியர் சொல்லுகிறது, பிதாவை ஒருவரும் பார்க்க முடியவில்லை, பார்க்க முடியாது. அதனால் தான் அவர் சொல்றார் அதரிசனமானவர். அப்படின்னா அவர் தரிசனத்திற்கு உட்பட்டவர் அல்ல. நீங்களும் நானும் அவரை தரிசிக்க முடியாது, மாம்ச கண்களை கொண்டு அவரை தரிசிக்க முடியாது. அது ஏன் என்னங்கிறது இப்போ நாம இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே தான் இருக்கிறோம். பிதாவை குறித்த இன்ட்ரடக்ஷன் ஆதியாகமத்தில் 1 வசனத்தில் வந்துடுச்சு. பரிசுத்த ஆவியானவரை குறித்த இன்ட்ரடக்ஷன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வந்துடுச்சு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த இன்ட்ரடக்ஷன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் தெளிவாக வந்துடுச்சு. அதற்கான ரெஃபரன்ஸ் வேர்ட்ஸ் எல்லாவற்றையுமே வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவர் தான் தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர். எல்லா சிருஷ்டிப்புக்கு இவர் தான் முந்தினவர். ஏன்னா அவருக்குள் முதலாவது இவர் வந்ததுனால தான் எல்லாமே அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது. நான் சொல்லுவது எதையும் கற்பனை அல்ல. பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், சிங்காசனம், கர்த்தத்துவம், அதிகாரம் எல்லாமே அவரை கொண்டும், அவர்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரை கொண்டும், அவர்தான் அவரை கொண்டுதான் பிதாவாகிய தேவன் உண்டாக்கினார். அவருக்கு என்றும், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர்தான் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அல்லேலுயா. கர்த்தருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த 3ஆம் பகுதியை நாம் கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்து தியானிச்சிட்டோம். 4ஆம் பகுதியில் நாம் சந்திப்போம். நாம் ஆதியாகமம் துவங்கியே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்த வெளிப்பாடுகளை, அவரை குறித்த அறிவை நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். என்ன சந்தேகம் இருந்தாலும் வெளிப்படுத்துங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. மற்ற ஒவ்வொரு செக்மெண்ட்டும் நான் போடும்போது வரும். இல்லை உங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு செக்மெண்ட்டாக கேட்க விருப்பம் இல்லைன்னா, நாம் டிஸ்கஷன் பண்ணுற இந்த எல்லா காரியத்தையும் மொத்தமாக அது 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அது மொத்தத்தையும் நான் போடுறேன் ஒரே ஸ்ட்ரெச்சில். அதை பார்க்க விரும்புகிறவர்கள் அது ஒரே ஸ்ட்ரெச்சில் பாருங்கள். அது நேரம் இருந்தால் அதுக்கு ரொம்ப இன்வால்வ்மெண்ட் வேணும், ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வேணும். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆனாலும் நாம் தியானிப்பதில் பிசுறு தட்டிடும். அதனால் ஜாக்கிரதையோடு நாம் இவைகளை தியானிப்போம். நாம் 4ஆம் பகுதியில் சந்திப்போம். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா தியானத்திலும் எல்லா ரிசர்ச்சிலும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.